வணக்கம். தமிழ் சினிமா நியூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இங்க நீங்க எல்லா லேட்டஸ்ட் ரிலீஸ், வரப்போற படங்கள் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நாம நடிகர் சூர்யாவோட புது படம் ரெட்ரோ பத்தி வந்திருக்கிற சில செய்திகளை வச்சு கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா, படம் ரிலீஸ் ஆகி சில நாட்கள் ஆச்சு. இப்போ அதோட ஆரம்பகட்ட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்ட். அதாவது முதல் சில நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் எப்படி இருக்கு, ம் விமர்சகர்கள் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த படத்தோட ஆரம்ப பயணம், அந்த நம்பர் சொல்ற விஷயம், கிடைச்ச வரவேற்பு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். வாங்க கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். படத்தோட ஸ்டார்ட் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தெரியுது. குறிப்பா தமிழ்நாட்டுல பாருங்க, முதல் நாள் வசூல் 14.25 கோடி. ஆமா, அது சூர்யாவோட கெரியர்லயே தமிழ்நாட்டுல கிடைச்ச ஹையஸ்ட் ஓப்பனிங்னு சொல்றாங்க. அப்படியா? அது பெரிய விஷயம் தானே. நிச்சயமா. வெளிநாடுகள்லயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. யூகேல பாத்தீங்கன்னா 58,000 பவுண்ட். ஓ, மலேசியால $1.17 மில்லியன். சிங்கப்பூர்ல SG $112,000. மலேசியா, சிங்கப்பூர்ல கூட இது சூர்யாவுக்கு கெரியர் பெஸ்ட் ஓப்பனிங்னு சில செய்திகள் சொல்லுது. அப்போ இது சூர்யாவோட ஸ்டார் வேல்யூ, அப்புறம் கார்த்திக் சுப்புராஜ், இவங்க ரெண்டு பேரோட பேருக்கும் கிடைச்ச அங்கீகாரமா எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அந்த ஓப்பனிங் நம்பர்ஸ் அதத்தான் காட்டுது. சூர்யாவுக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்குன்னு இது மறுபடியும் ப்ரூவ் பண்ணுது. ஆனா என்ன? இல்ல, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். படம் ரிலீஸ் ஆனதும் விமர்சகர்கள் கிட்ட இருந்தும் படம் பார்த்தவங்க கிட்ட இருந்தும் கொஞ்சம் கலவையான கருத்துக்கள் வர ஆரம்பிச்சது. ஓ, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் அதான் சொல்லுது. இது ஒருவேளை அந்த 2வது நாள் வசூல்ல கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். சரி, அப்போ 2வது நாள் வசூல் பத்தி பார்க்கலாம். முதல் நாள் உலக அளவுல சுமார் 34.80 கோடி வசூலிச்சதா சொல்றாங்க. ஆமா, நல்ல ஓப்பனிங் அது. ஆனா 2வது நாள்ல வெறும் 11.65 கோடி தான் ஒரு தகவல் இருக்கு. அவ்வளோதானா? அது பெரிய டிராப் ஆச்சே. ஆமா, கிட்டத்தட்ட 60% சரிவுன்னு கூட சில பேர் கணக்கு போடுறாங்க. இது ரொம்ப பெரிய இறக்கமா தெரியுது. யோசிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு நானியோட ஹிட் 3 படத்தோட போட்டி ஒரு காரணமா இருக்குமோ அதையும் சொல்றாங்க. போட்டி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா இவ்ளோ பெரிய சரிவுக்கு வெறும் போட்டி மட்டும் காரணமா இருக்குமா? இல்ல அந்த மிக்ஸ்ட் ரிவ்யூ சொன்னீங்களே, அதோட இம்பாக்ட் அதிகமா? அதுதான் தெரியல. படத்தோட மொத்த பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உலக அளவுல தியேட்டர் உரிமை மட்டும் சுமார் 80.5 கோடிக்கு வியாபாரமாக இருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கு. 80 கோடியா? ஓகே. அப்போ படம் ப்ராஃபிட் பாக்குறதுக்கு முன்னாடி நஷ்டம் இல்லாம தப்பிக்கணும், அதாவது பிரேக் ஈவன் ஆகணும்னா மொத்த வசூல் கிராஸ் கலெக்ஷன் ஒரு 82 கோடி தேவைப்படும் சொல்றாங்க. 82 கோடி, சரி. இப்போ முதல் 2 நாள்ல குளோபல் கலெக்ஷன் எவ்வளவு சொன்னீங்க? 46.45 கோடி இல்லையா? ஆமா, கிட்டத்தட்ட அந்த அளவுதான். அப்போ அந்த பிரேக் ஈவன் டார்கெட்டை அடைய கணிசமான தூரம் போக வேண்டியிருக்கு. 3வது நாள், அதாவது சனிக்கிழமை ஈவினிங் 6 மணி நிலவரப்படி ஒரு 3.37 கோடி வசூலிச்சதா சில ஆரம்பகட்ட ரிப்போர்ட்ஸ் வருது. அதுவும் முதல் 2 நாளை விட குறைவுதான். ஆமா, அப்போ வீக்கெண்ட்ல பிக்கப் ஆகுமான்னு பார்க்கணும். கண்டிப்பா. இது படத்துக்கு ஒரு முக்கியமான கட்டம். ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம். லிட்மஸ் டெஸ்டா? எப்படி சொல்றீங்க? அதாவது படம் உண்மையிலே ஆடியன்ஸை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, லாங் ரன்ல நிற்குமான்னு டெஸ்ட் பண்ற நேரம் இது. ஏன்னா பெரிய ஸ்டார், பெரிய டைரக்டர், நல்ல ஓப்பனிங், ஆனா இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இந்த கலவையான விமர்சனங்கள் வர்றதுக்கு படத்தோட கதையில ஏதாவது விஷயமா இருக்குமா? கதை என்னன்னு சுருக்கமா சொல்றதா இருந்தா சொல்லுங்க. பாரிவேல் கண்ணன்னு சூர்யா, அவரை திலகன், அதாவது ஜோஜோ ஜார்ஜ், ஒரு கடத்தல்காரர் தத்தெடுக்கிறாரு. அப்புறம் ருக்மிணி, பூஜா ஆக்டே, அவங்கள லவ் பண்றாரு. சரி. பழைய வாழ்க்கையை விட்டு விலக நினைக்கிறப்போ அரெஸ்ட் ஆகி தப்பிக்கிறாரு. அந்த கோல்ட்ஃபிஷ்னா என்ன, எதுக்கு தப்பிக்கிறாருங்கிறது தான் கதையோட மெயின் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஆக்ஷன் எமோஷனல் டிராமா மாதிரி தெரியுது. படத்தோட பட்ஜெட் கூட 65 கோடி அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இந்த கதைக்களம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல கேள்வி. பாருங்க, எந்த ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கும் முதல் நாள் கூட்டம் வர்றதுக்கு அவரோட ஃபேன் பேஸ் முக்கிய காரணம். ஆமா, அது உண்மைதான். அந்த முதல் நாள் வசூல் அதை தான் காட்டுது. ஆனா ஒரு படம் தொடர்ந்து ஓடணும்னா
அதோட கண்டென்ட், அதாவது கதை, அது நல்லா இருக்கணும். ம். படம் பார்த்தவங்க மத்தவங்க கிட்ட நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்ற அந்த வாய்மொழி பரவல், வேர்ட் ஆஃப் மவுத், அது ரொம்ப முக்கியம். கரெக்ட். இந்த கலவையான விமர்சனங்கள் ஒருவேளை அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தை கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம். இருக்கலாம். ஆனா இதுக்கு நடுவுல டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் வந்து ரசிகர்களோட ஆரவாரத்துக்கும் அன்புக்கும் நன்றி சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஓ அப்படியா? ஆமா, அது என்ன காட்டுதுன்னா, இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வர சூழல்லையும் தனக்கு கிடைச்ச ஆதரவை அவர் ஏத்துக்கிறாரு. அது ஒரு கிரியேட்டருக்கு முக்கியம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ரசிகர்களோட சப்போர்ட் முக்கியம். ம். சரி, அப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசினதை கொஞ்சம் தொகுத்து பார்த்தா, தமிழ்நாட்டுல சூர்யாவுக்கு கெரியர் பெஸ்ட் ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஆமா, வெளிநாடுகளிலும் நல்ல தொடக்கம். ஆனா கலவையான விமர்சனங்கள் அப்புறம் போட்டியால 2வது நாள் வசூல்ல ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா. அதனால படம் போட்ட முதலீட்டை தியேட்டர் மூலமா எடுக்குமாங்கிறது இனி வர்ற நாட்களை பொறுத்துதான் இருக்கு. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் ஆரம்பத்துல கிடைச்ச அந்த ஸ்டார் பவர், ஃபேன் பேஸ் ஓப்பனிங். ம். இன்னொரு பக்கம் இந்த கலவையான விமர்சனங்கள், அதனால வர்ற வேர்ட் ஆஃப் மவுத் பாதிப்பு. இது ரெண்டுல எது படத்தோட இறுதி வசூல அதிகமா தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து விமர்சனங்களை மீறி படத்தை தூக்கி நிறுத்துமா? அது ஒண்ணு. இல்லனா படம் ஏற்கனவே நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஓடிடி தளங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கப்பட்டதா சொல்றாங்களே. ஆமா, டிஜிட்டல் ரைட்ஸ் பத்தியும் பேச்சிருக்கு. அந்த மாதிரி டிஜிட்டல், சேட்டலைட் வியாபாரம் எல்லாம் இந்த தியேட்டர் வசூல் ஏற்ற இறக்கங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணும்? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. நிச்சயமா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடி மாதிரி. சரி, இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.